சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கின்றாய் என்று. நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள். நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். உன் கவலைக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவது தான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய்விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள். நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. நீ தவறு செய்யவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு. ஏனப்பா, தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே கேட்கிறாய்? யோசிக்கிறாய்? மன்னிப்பு என்பது தவறு செய்தால் தான் கேட்க வேண்டும் என்பதில்லை. நாமும் அவர்களுக்கு சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம்முடைய நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்துவிடு. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அவர்கள் மேல் உள்ள வருத்தத்தை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். உன்மேல் உண்மையான பாசம் வைத்த அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டு ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்கு அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தான் தவறு. என் பிள்ளையை, நிம்மதியான வாழ்க்கையில்தான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கிறது. மன்னிப்பால் நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கப் போகிறாய். மற்றவர்களை நேசிப்பது தவறில்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள். தவறில்லை. ஆனால் அளவு கடந்த அன்பு எதிர்பார்ப்பும் ஏற்படும். அதை நீ மாற்றிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிறவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளும் உன் மனதிற்கு பிடித்த மாதிரி
ஒரு உறவை உனக்காக நான் விரைவில் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என குழம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தால் உன் வாழ்க்கையும் அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் நிம்மதி காற்று வீசும். உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதினால், என்னை நினைத்து கொண்டு இருப்பதினாலும், அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கி பாதையில் பயணம் செய். உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்கள் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், நாம் சுலபமாக அதை நிவர்த்தி செய்வேன். உனது நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியானத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவே பெறப்போகிறாய். உனது பொறுமையும் நம்பிக்கையும் தான் மதிக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு வாழ்க்கையின் அனைத்து ஏற்றத்தையும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன். விரைவில் காத்திரு. நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்று என் அன்பு செல்ல பிள்ளை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.